ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேர் ஃபாலை பற்றி தான். அண்ட் இந்த ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மிராக்கிள் ட்ரக்கான மினாக்சிடிலை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் பார்க்க போகிறோம். அண்ட் ஹேர் ஃபாலுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மேல் பேட்டர்ன் பால்னஸ்ங்கிறது மென்க்கு தலையில் இருக்க முடி கொட்ட ஆரம்பிக்கிறது தான். இது வயசு ஆக ஹார்மோன் லெவல் சேஞ்ச் ஆகிறதுனால நடக்கிறது. என்னதான் இது நேச்சுரலாக இருந்தாலும் முடி கொட்டுறது சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்பிங்காக இருக்கும். திடீர்னு சடனாக இல்லை எதிர்பார்க்காம முடி கொட்ட ஆரம்பிச்சதுன்னா அது சீரியஸான ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் உடனே மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு கொண்டு போகணும். மென் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேரை 3 மெயின் ஃபேக்டர்ஸால் லாஸ் பண்ணுறாங்க: ஜெனட்டிக்ஸ், ஏஜ் அண்ட் ஹார்மோன்ஸ். இந்த ஹேர் லாஸை ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியான்னு சொல்லுவாங்க. இது ஹார்மோன் லெவல்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால நடக்கிறது. ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் மேல் பேட்டர்ன் பால்னஸ் வரதுக்கு சான்ஸை அதிகப்படுத்துது. இது எப்படி நடக்குதுன்னா, முடி கிராஜுவலாக ஷ்ரிங்க் ஆகி முடியோட திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இதனால அந்த ஹேருக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் கொட்டிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நியூ ஹேர்ஸும் வராது. இந்த மேல் பேட்டர்ன் பால்னஸை கம்மி பண்ண ஒரு மிராக்கிள் ட்ரக் இருக்குது. அதுக்கு பேர் தான் மினாக்சிடில். மினாக்சிடிலை ஒரு மிராக்கிள் ட்ரக்னு சொல்லுவாங்க. மினாக்சிடில் தான் ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்பஸ்க்காக டெவலப் பண்ண இந்த மெடிசன் இன்னொரு பர்பஸ்க்காக இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மினாக்சிடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு டேப்லெட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டேப்லெட்ஸ் எடுத்துருந்த பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துலலாம் ஹேர் க்ரோ ஆக ஆரம்பிச்சது. இந்த சைட் எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் அப்ஜான்ங்கிற ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி ஒரிஜினலாக மினாக்சிடிலை டெவலப் பண்ணிச்சு. மினாக்சிடில் சொல்யூஷனை நம்ம தலையில் அப்ளை பண்ணுறது மூலிமா ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணி நியூ ஹேர் க்ரோத்தை கொண்டு வர முடியும். அமெரிக்கன் ஃபுட் அண்ட் ட்ரக் அசோசியேஷன், அதாவது FDA அப்ரூவ் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரக் இதுதான். இதை மென் அண்ட் உமன் 2 பேருமே ஹேர் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். என்னதான் மினாக்சிடில் 20 இயர்ஸாக இருந்தாலும் எப்படி இந்த ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு யாராலையும் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஒரு தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மினாக்சிடில் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுத்து ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னதான் இதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாட்டியும் பேஷண்ட்ஸோட ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி அதை க்ரோ ஆக வைக்குது. இது 3 to 6 months ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலியமாக தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். சப்போஸ் உங்களுக்கு மேல் பேட்டர்ன் பால்னஸ் இருக்குன்னா கண்டிப்பாக மினாக்சிடில் சொல்யூஷனை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும். மினாக்சிடிலில் 2%, 5% அண்ட் 10% இருக்குது. 2% சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலை ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம். பட் 5% தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும். மினாக்சிடில் 10% பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லானது. ஸோ இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். பட் இதனால் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ஈஸியாக வர சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மினாக்சிடில் 2% அண்ட் 5% தான் FDA அப்ரூவ்டு. மினாக்சிடில் 10% யூஸ் பண்ணோம்னா உங்கள் டாக்டர் என்ன சஜஷன் சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இதனால் வர சைட் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் இச்சிங், இரிட்டேஷன், அப்புறம் ஸ்வெல்லிங் இருக்கும். ரொம்ப ரேராக சிலருக்கு கண்ணு மங்கலாக தெரியும். அப்புறம் நெஞ்சு வலி, தலைவலி, தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது அண்ட் ரேபிட் வெயிட் கெயின் இருக்கும். என்னதான் இப்படி சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் ஹேர் ஃபாலுக்கு மினாக்சிடில் மாதிரி ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்காது. பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.